பிஃபோர் வி பிகின் எனக்கு வந்து ஒரு ஒரு as a person who has trouble maintaining his weight, I want to ask you one thing. எப்படி எப்பவுமே இவ்வளோ ட்ரிம்மாக இருக்கீங்க? அது லைக் ஓகே அதானே. ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னோட பாடி தானே. ஸோ அதனால நான் அந்த எப்போவுமே கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ எவ்ரிடே நான் ஐ வில் செக் மை வெயிட். எவ்ரிடே எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து வெயிட் செக் பண்ணுறது தான் என்னோட வேலை. ஓகே. அதில் ஒரு 1 or 2 kg ஒரு முன்ன பின்ன இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த 2-3 டேஸோட ஃபுட்டே இருக்கும். அப்படியா? ஆல்சோ ஐ வில் ஹாவ் ஒன்லி 1 day in a meal. ஸோ 1 meal a day, இந்த ஓமேட்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதுதான். எத்தனை மணிக்கு? எனக்கு ஜென்ரலாக அந்த ஈவினிங் ஒரு 7 o'clock to 8 o'clock அந்த மீல் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு டே ஃபுல்லாக எனக்கு சாப்பிட்றது ஃபுல் டே ஸ்டார்விங். ஆமாம், பட் ஆனால் நாட் அ எம்டி ஸ்டொமக். அது ஒரு ஜூஸ் ஆர் கோகனட் வாட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே. பட் மீலா அப்படின்னா அது ஈவினிங் தான். ஒன்லி ஒன் மீல். Okay. ஓகே. ஐ டோன்ட் நோ அது என்னால் முடியுமான்னு தெரியல. பட் திஸ் இஸ் அமேசிங். இன்னொன்று வந்து ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ இஸ், உங்கள் வாய்ஸை கேட்டாலே ரொம்ப டிஸ்டிங்டான வாய்ஸில், அது உங்கள் ஸ்கூல்லேருந்தே உங்களுக்கு ஒரு மாதிரி, ஹவு டிட் யூ ஃபீல் அபவுட் இட்? ஸ்கூல் டைமில் என்கிட்ட யாருமே வாய்ஸை பற்றி பேசினது இல்லை. ஏன்னா நான் எந்த ஸ்டூடெண்ட்கிட்டையும் ரொம்ப அவ்வளோ பேச மாட்டோம். ஓகே. ஸோ நாங்கள் லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட். ஸோ எங்கள் கேங் மட்டும் தான் இருக்கும். ஸோ நாங்கள் எங்களுக்குள்ளே மட்டும் பேசிப்போம். பட் அப்போது பெருசாக வாய்ஸ் பற்றி யாருமே சொன்னதில்லை. நடிக்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே வாய்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ கூட எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் வாய்ஸ் மாதிரி இருந்தது ஒரு ஸ்டார்டிங்கில். அது போக போக ஏஜ் ஆக அது கொஞ்சம் ஒரு அளவுக்கு. டபுள் வாய்ஸ்னா என்ன? வாய்ஸில் 2 வாய்ஸ் கேட்கும். ஒரு பேஸ் ஒரு ஷார்ப் வர மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதே பேசும்போதே நார்மலாக பேசும்போதே கொஞ்சம் ஒரு கிளியர் வேர்ட்ஸ் வராத ஒரு வாய்ஸாக இருந்தது. ஓகே. அப்புறம் அது பேச பேச எப்படி மாறிச்சுன்னு தெரியல. கம்ஃபர்டபுள் எஸ். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து சட்டென்று மாறுது வானிலை படத்துக்காக ப்ரொமோஷன் பண்ணுறோம். ஒரு காலத்தில் ஜெய்க்கு என்ன ரெப்யூட்டேஷன்னா, அவர் ப்ரொமோஷன் இன்டர்வியூஸ்லாம் ஜாஸ்தி பண்ண மாட்டார் அப்படின்ட்டு. அப்போ வாட் வாஸ் யுவர் தாட் ப்ராசஸ்? எனக்கு என்னென்னா லைக் ஒரு படம் பார்க்க வரும்போது நம்மளை பேஸ் பண்ணி தான் ஆடியன்ஸ் உள்ளே வராங்க. ஸோ நம்ம மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்களோட சம்பாதிச்சு வச்சிருந்த காசு அது எல்லாமே வந்து ஒரு படத்துக்காக ஒரு ஷோக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு 2000 மினிமம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்மளை நம்பி வர அந்த ஆடியன்ஸ் கிட்ட வந்து நம்ம உண்மையாக இருக்கணுன்றது எனக்கு ஃபஸ்ட்டு அந்த 2வது படத்துலேருந்து இருந்தது. ஸோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போது சில படம் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு சூப்பராக வந்திருக்கும் போது நான் இன்டர்வியூஸில் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோரும் வந்து படம் பாருங்கள், இது உங்களுக்கு பிடிக்கும் அப்படி நம்பிக்கையாக சொல்ல முடியுது. பட் சில படங்கள் வந்து அந்த நம்பிக்கை எனக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்காது. ஏன்னா தெரியும் அந்த படத்தோட அவுட்புட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. கதை சொல்லும் போது இருந்த அந்த கிளாரிட்டி வந்து படம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் காப்பியில் இருக்கும்போது அந்த இது இல்லை. நிறைய சீன்ஸு தப்பாக எடுத்திருப்பாங்க, இல்லை நிறைய ஒரு ப்ரொடக்ஷன்ஸோட ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து இது நம்ம சொன்ன மாதிரி எடுக்கலை, இது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியும். அப்படி இருக்கிற ஒரு படத்துக்கு என் படம் நல்லா ஓடும், எல்லோரும் வாங்க அப்படின்னு எனக்கு ஏமாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் இப்போ நான் இன்டர்வியூ கொடுக்காத படத்தில் அவரே கொடுக்கலன்னா அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணிடுவாங்க. நல்லா எனக்கு பிடிச்ச இருக்கிற படத்துக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த படம் அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நல்லாயிருக்கும்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி எதுக்கு நம்ம பண்ணணும்? அதுக்கு நியூட்ரலாக கொடுக்காமலே இருந்துடலாமே, அது ஆடியன்ஸோட டிசிஷனாக விட்டுடலாம். ட்ரைலர் பார்க்குறாங்க, சீன்ஸ் பார்க்குறாங்க, நிறைய இது பார்க்குறாங்க. ஸோ நான் வந்து ஒரு படத்தை பற்றி சொல்லி ஏமாற்றி அவங்கள கூப்பிடக்கூடாதுன்றது தான் என்னோட ஒரு நோக்கமாக இருந்தது அப்போது. ஓகே, நான் இன்னொரு லாஜிக் சொல்கிறேன். இப்போது பட் ப்ரொடியூசர்ஸ் வந்து உங்களை அந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்கல்ல, ஸோ நீங்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணாமல் ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன இன்டெரக்டாக என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த படம் சரியாக வரல அப்படின்னு சொல்கிறீங்க. அது அந்த சைடில் கொஞ்சம் இல்லை, இந்த படம் சரியாக வரலன்னு சொல்ல. ஏன்னா எனக்கு இப்போ பிடிச்ச படத்துக்குமே ப்ரொமோட் பண்ணாமல் தானே இருக்கும். ஸோ பிடிக்காத படத்துக்கும் பண்ணலை, பிடிச்ச படத்துக்கும் பண்ணலை. ஸோ நியூட்ரலாக இருக்கலாம். என்னென்னா ஒருவேளை ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எனக்கு அந்த படம் சொன்ன மாதிரி எடுக்கலை, நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க, என்னோட சப்போர்ட்டே அதுக்குள்ளே கொண்டு வர முடியல. ஸோ அந்த படத்துக்கு கதை சொல்லும் போது இருந்த ஒரு இம்பேக்ட் ஏன் நீங்கள் வந்து படம் பண்ணும்போது இல்லை நிறைய விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் போது என்னால் வந்து எப்படி எனக்கு பிடிக்காத அந்த படத்தை நான் வந்து ஆடியன்ஸை வாங்க நல்லாயிருக்கும், இதில் நான் ரொம்ப
பப்ளி ரோல் பண்ணியிருக்கேன், இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த படம், வாங்கன்னு ஏமாத்த எனக்கு தெரியல. ஸோ அதனால ஓகே நியூட்ரலாக இருக்கும். இன்டர்வியூஸ் ஒரு 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 இன்டர்வியூ வச்சு தான் ஒரு படம் ஓடுது ஓடலைன்றது இல்லை. கதை நல்லா தான் ஓட போகுது. ஸோ நான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய படத்துக்கு ரீசெண்டாக இன்டர்வியூஸ் கொடுத்தேன். அந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்கணும்ல. ஸோ அந்த படமும் இன்டர்வியூஸ் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்றதுக்கு தான் அந்த அவேர்னஸ் ஆகுது. அதை வந்து ஏன் இன்டர்வியூவாக நீங்கள் கொடுக்கணும்? அதுக்குள்ளே வேறு நிறைய ப்ரொமோஷன்ஸ் இருக்கு அப்படின்றது தான் என்னோட இதுவாக இருந்தது, ஐடியாவாக இருந்தது. ஓகே, பட் இப்போ எப்படி how you changed? நான் இப்போ இன்டர்வியூவில் என் படம் நல்லா இருக்கும் வாங்கன்னு சொல்லாமல் இப்போ எனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, உங்களுக்கு பிடிச்சா வந்து பாருங்க அப்படின்றது சொல்லலாம் அப்படின்றது எனக்கு தோணியிருக்கு. ஸோ இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இப்போ சட்டென்று மாறுது வானிலை. ஸோ இப்போ நான் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? படம் உங்கள் சாய்ஸ். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு தோணுது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வந்து படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே.